பவுல் பெரேயான்ற பட்டணத்தில் போய் ஊழியம் செஞ்சானா, வசனத்தை எடுத்து கோட் பண்ணானா. பெரேயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்களா, காரியம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேதத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். நான் இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் நான் சொன்னேன்னு எடுத்துக்காதீங்க, அப்படிதான் இருக்குதான்னு போய் பாருங்க. யோவான் 8வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள்னு இருக்குதா, இவர் உண்மையாக சொன்னாரா இல்லை ஃப்ளூவெண்ட்டாக அடிச்சுட்டு போனாரான்னு சொல்லி பாருங்க, படிங்க, தியானிங்க. உங்களுக்காக, அடுத்தவனுக்கு சொல்கிறதுக்காக இல்லை, உங்களுக்காக. இந்த வசனம் நம்ம இருதயத்தில் இருக்கிறதா இருக்கணும். இதுதான் நம்மளுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கணும். நான் காலடி எடுத்து வைக்கிறது எந்த டைரக்ஷனில் எடுத்து வைக்கணுங்கிறது இந்த சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கணும்.